ஜாதகத்தில் மட்டும் இல்லை, நவகிரக கோள்கள் பார்த்தீங்கன்னா 9 கிரகத்தில் குரு பகவான் தான் எல்லாமே. அதுக்காக தான் குரு பகவான் எல்லாம் சொல்லுவாங்க, குரு கொடுப்பார் எவர் தடுப்பார். குரு கொடுத்தா கோடி கோடியாக கொடுத்துருவார், குரு பார்த்தா கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படியாப்பட்ட குரு பகவான் என்னைக்கு ரிஷப ராசியில் உக்காந்தாரோ, அதாவது 2024 வருடம் மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் உக்காந்தாரோ, அதில் இருந்து இது வரைக்குமே அதாவது மிதுன ராசிக்காரங்களுக்கு யாகப்பட்ட மன உளைச்சல், மனக்கவலை. கண்டிப்பாக அந்த கடவுள் நம்மளை நல்லா வச்சுக்குவார். சனி பகவானோட எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா? சிரமத்தை கொடுத்தாலும் பலன்களை கொடுப்பார். அது நம்ம செய்கிற பலன்களை பொறுத்த வரைக்கும் தான் நமக்கு அந்த நல்லதோ கெட்டதோ செயல்படுத்துவார், ஒரு போஸ்ட்மேன் மாதிரி. இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசுவாவசு வருடத்தில் இந்த தமிழ் புத்தாண்டில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார். எனக்கு கிட்டத்தட்ட குரோதி வருடம் முடிஞ்சதுங்க, இப்போ விசுவாவசு வருடம் பிறக்குது. இந்த தமிழ் புத்தாண்டுலையாவது நம்ம நல்லா இருப்போமா? இதை நம்ம தரம் உயரமா? மதிப்பு மரியாதை கிடைக்குமா? இதை கடனை கட்டி நம்மளும் சொந்த மண்மனை வாங்கி ஒரு வண்டி வாகனம் வாங்கி ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் இருக்க தான் செய்யுது, இல்லைங்களா? அப்படி பார்த்தா இந்த மிதுன ராசிக்காரங்களுடைய மனசில் எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னா 2 காரணம் சொல்லுவேன். மிதுன ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். கல்விக்கே அதிபதி யாருன்னா புதன் பகவான் தான். ஒருத்தர் எவ்வளோ படிக்கணும், ஒருத்தர் எவ்வளோ பேசணும், எவ்வளோ இந்த அளவுக்கு அவர் நடந்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது, டிசைட் பண்ணுறது யாருன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் தான். அதுக்காக தான் புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன் சொல்கிறோம் நம்ம உங்கள் புதன் பகவானை, இல்லைங்களா? அப்போ பேச்சு திறமை கொண்டவர் யார்? புதன் பகவான் தானே. அப்போ உங்ககிட்ட பாருங்கள், நிறைய பேச்சு திறமை இருக்கும், நிறைய யோசிக்கிற திறன் உண்டு. இது ஒரு விஷயம். 2வது பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில் மட்டும் இல்லை, நவகிரக கோள்கள் பார்த்தீங்கன்னா 9 கிரகத்தில் குரு பகவான் தான் எல்லாமே. அதுக்காக தான் குரு பகவான் எல்லாம் சொல்லுவாங்க, குரு கொடுப்பார் எவர் தடுப்பார். குரு கொடுத்தா கோடி கோடியாக கொடுத்துருவார், குரு பார்த்தா கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படியாப்பட்ட குரு பகவான் என்னைக்கு ரிஷப ராசியில் உக்காந்தாரோ, அதாவது 2024 வருடம் மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் உக்காந்தாரோ, அதில் இருந்து இது வரைக்குமே அதாவது மிதுன ராசிக்காரங்களுக்கு யாகப்பட்ட மன உளைச்சல், மனக்கவலை. கண்ணிருந்தும் குருடன் போல, காதிருந்தும் செவடன் போல, வாயிருந்தும் ஊமையான வாழ்க்கை. அப்போ மனசுக்குள்ளார மற்றவங்களை கேள்வி நீங்கள் கேட்டுக்கிறீங்களோ இல்லைங்களோ, உங்களை நீங்களே கேட்டுக்கிறீங்க. நாம் ஏன் இப்படி இருக்கிறோம்? நம்மளால் ஏன் வாழ முடியல? நம்மளால் ஏன் வளர முடியல? நமக்கு ஏன் படிப்பு இல்லை? ஏன் படித்த படிப்புக்கு வேலை இல்லை? நமக்கு ஏன் கல்யாணம் ஆகலை? நமக்கு ஏன் குழந்தை பிரச்சனை இருக்குது? நம்மளோட வாழ்க்கையில் ஏன் இந்த அளவுக்கு குழப்பங்கள்? இதுபோல் பல கேள்வி நீங்களே கேட்டுக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது ஆதாரபூர்வமாக சொல்கிறேன், கேளுங்க, தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அதாவதுன்றது இந்த விசுவாவசு வருடம் பிறக்கக்கூடிய தருணம் பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில், சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில், துலாம் ராசியில், மீன லக்னத்தில், ராகு பகவானுடைய திசையில் 192 டிகிரியில், ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு இந்த விசுவாவசு வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, காலச்சக்கரத்தின் 3வது ராசி தான் உங்கள் மிதுன ராசி. அப்போ இந்த மிதுன ராசிக்கு இந்த விசுவாவசு வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். நான் முன்ன தான் சொன்னேன், கல்விக்கே அதிபதி தான் இந்த புதன் பகவான். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு வருடம் ஃபுல்லாக பலன்களை பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது சந்திரன் ஒரு வீட்டிலிருந்து ஒரு வீட்டுக்கு மாறுறதுக்கு வெறும் 2.25 நாள் மட்டும்தான் டைம் எடுத்துக்குவார். அடுத்தது அதாவது சூரியன், சுக்கிரன், புதன், இந்த 3 கிரகம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு 1 மாதம் டைம் எடுத்துக்குவார்.
அதே மாதிரி செவ்வாய் பகவான் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு 1.5 மாதம் டைம் எடுத்துக்குவார். இந்த கிரகம் எல்லாமே மாத பலன்களுக்கு பொருந்தும், வருட பலன்களுக்கு பொருந்தாது. சரிங்களா? அப்போ வருட பலத்துக்கு எந்த கிரகங்கள் பொருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு குரு பகவான் 1 வருடம் டைம் எடுத்துக்குவார். சரிங்களா? அப்போ இப்போ குரு உக்காந்துட்டாருன்னா இன்னும் 1 வருஷம் அவர் அங்கே தான் இருப்பார். மற்ற கிரகங்கள்லாம் சொன்ன மாதிரி 2.25 நாள், 1 மாதம், 1.5 மாதம் எல்லாமே மாறிடும். அப்போ அந்த கிரகங்கள் வச்சு 1 வருஷத்துக்கு நம்ம பலனை சொல்ல முடியாது இல்லையா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது ஒரு வீட்டிலிருந்து ஒரு வீட்டுக்கு மாறுறதுக்கு 1.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். அப்புறம் சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு 2.5 வருடம் டைம் எடுத்துக்குவார். அப்போ இந்த வருடம் முழுவதும் குரு பகவான், ராகு கேது பகவான், சனி பகவான் இந்த 3 பயிற்சிகளும் இந்த 2025 ஒரே கோட்டில் அதாவதுன்றது பயிற்சி அடைகிறது உண்மையாலுமே இது ஒரு அதிசயம் நம்ம சொல்லலாம். இப்படியாப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அதாவதுன்றது 2025 மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சியானார். இதுலேயும் நிறைய குழப்பங்கள்லாம் வந்தது. அதாவதுன்றது எல்லாமே 2026 தானே பயிற்சி சொன்னாங்க. ஆனால் நீங்கள் 2025 சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 2025 மார்ச் 29ஆம் தேதி ஆகிற சனி பயிற்சி திருக்கணித முறைப்படி ஆகுது. அதே 2026 ஆகிற சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா வாக்கியத்துப்படி ஆகுது. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஆகிறது திருக்கணித முறைப்படி. அப்போ 2025 மார்ச் 29ஆம் தேதியில் இருந்து 2027 வருடம் 6வது மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் தான் அதாவது சனி பகவான் உட்கார்ந்துருப்பார். அப்போ இந்த வருடம் முழுவதும் சனி பகவான் உங்களுக்கு என்ன நல்லதை பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்களா? அப்போ சனி பகவான் போய் 10ஆம் இடத்துல உட்காரும்போது தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதியே சனி பகவான் போய் 10ஆம் இடத்துல உட்காந்தா இது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கடவுள் நம்மளை நல்லா வச்சுக்குவார். சனி பகவானோட எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா? சிரமத்தை கொடுத்தாலும் பலன்களை கொடுப்பார். அது நம்ம செய்கிற பலன்களை பொறுத்த வரைக்கும் தான் நமக்கு அந்த நல்லதோ கெட்டதோ செயல்படுத்துவார். ஒரு போஸ்ட்மேன் மாதிரி நல்லதோ கெட்டதோ எது வந்தாலும் கொண்டு வந்து கொடுத்துறாரு இல்லையா?